நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு. ஒரு தடவை ஒரு ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு, ஒரு கூடை நிறைய. அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உறவினர். அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட நிறைய ஈச்சம்பழம் வந்த உடனே நபிகள் சொல்றாரு, அக்பர் இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்கிறாரு, நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்ல இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு. ஒரு யோசித்துட்டு நான் பிரிச்சு கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு கூடைய ஓரமா வச்சிடறாரு. இப்ப அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவர் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு, இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ, ஏதாவது விசேஷமா இருக்குமோ, அவங்களுக்கு நம்மள மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்கு. 3வது தடவை யாரோ ஒருத்தங்க பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு, நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுக்குற. உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இல்ல இல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன், ஆசைப்படுறாங்கல்ல, இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாரு, ஒருத்தருக்கு நிறைய, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இஷ்டத்துக்கு கொடுத்து கவுத்தி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஒண்ணுமே கிடைக்காதவங்க இருப்பான் பாருங்க, அவன் 1 கிடைச்சவன் 2 கிடைச்சவன் நேர நபிகள் நாயகத்துல போய் ஒரு தப்பா பிரிச்சு கொடுத்துட்டாரு, அவனுக்கு 10 கொடுத்தாரு, இவனுக்கு 8, எனக்கு 1 கூட கொடுக்கல, இவனுக்காவது 1 கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்க தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, இறைவன் இப்படித்தான் கொடுப்பார். இப்ப 10 அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல, 10 கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும், ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒருத்தனுக்கு 1 தான் இருக்குது, ஒருத்தனுக்கு 2 தான் இருக்குது. அப்ப அந்த 10ல 2 ஒரு இல்லாதவனுக்கும் 1 கிடைச்சவனுக்கு இன்னொன்னும் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்திருக்கணும் இல்லையா. இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார். ஏன் கொடுத்தாரு அவரு, உன்ட்ட நான் 10 கொடுத்துருக்கேன், இதை நீ கரெக்டா அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நானு திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அங்க கேள்வி கேட்பாரு, உன்ட்ட இவ்வளவு கொடுத்தேன்னப்பா, ஏப்பா உன் தெருவுல ஒருத்தன் படிக்க வழி இல்லாம நின்னான்ல, அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா, அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசல்ல நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சே, ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா, உனக்கு 300 பவுன் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்.